காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அது அப்படி பாடக்கூடாது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை செல்லு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த காலத்துல காலைல எழுந்ததும் முதல்ல கையில இருக்கிறது செல்லு தான். ஏன்னா, இருக்கிற மக்களோட மந்திர சொல் ஒரே சொல் என்னது? அது செல்லு மட்டும் தான். ஏன்னா, அப்போலேருந்து இப்போ வரையும் செல்லோட பரிணாம வளர்ச்சி பரிமாற்றம் அடைஞ்சுக்கிட்டு வந்துட்டே தான் இருக்கு. அப்போ Nokiaல ஆரம்பிச்சது இப்ப வரையும் Oppo, Samsungன்னு பல ஆப்பிள் வரைக்கும் பல வகையா போயிட்டு இருக்கு. இந்த மொபைல் அப்டேட் ஆனது மட்டும் இல்லாம, மொபைலுக்குள்ள யூஸ் பண்ற அந்த ஆப். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா, நெறைய வளர்ச்சி அடைஞ்சுட்டு வந்துட்டே இருக்கு. ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் அப்படின்றது சும்மா இல்ல. நடக்கிறதுக்கு ஒரு ஆப்பு, நிக்கிறதுக்கு ஒரு ஆப்பு, சாப்பிடுறதுக்கு ஒரு ஆப்பு, தூங்குறதுக்கு ஒரு ஆப்பு, அலாரமுக்கு ஐய்யய்யோ! ஆப்ன்னு ஃபுல்லா ஆப். இது தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஆப் தயாரிச்சது மட்டும் இல்லாம, ஆப்புக்குள்ளேயும் அப்டேட் குடுத்துட்டே இருப்பாங்க. இந்த ஆப்ல இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டா குடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டா குடுக்கலாம்னு சொல்லிட்டு, ஆப்புக்கு அப்டேட் குடுத்துட்டே இருப்பாங்க. அது மாரி தான் இப்போ Instagram. அந்த Instagram அப்படின்றது இந்தியால மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா எல்லாம் இப்போ லட்சக்கணக்கான மக்கள் மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான மக்கள் அத வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியேப்பட்ட Instagramல நெறைய அப்டேட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா, இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 அப்டேட் குடுத்துருக்காங்க. என்னென்ன அப்டேட் கேட்டா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. ஆமாங்க. நானே பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். 5 அப்டேட், 1 அப்டேட் இல்ல, 2 அப்டேட் இல்ல. 5 அப்டேட் குடுத்துருக்காங்க. இது என்னென்ன அப்டேட்? இதெல்லாம் என்னென்ன மாரி பண்ணும்? எதனால இந்த அப்டேட் குடுத்துருக்காங்க? அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் விஜய் மனோஜ். ஓகே. Instagram, Facebook, Twitter இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லா எல்லாரும் மக்கள் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல Facebook, Instagram அப்ப Instagram பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, எல்லா மக்களும் கோடிக்கணக்கான மக்கள் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதுல நெறைய அப்டேட் குடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆரம்பத்துலருந்து இப்ப வரையும். ஒரு மனிதன் எழுந்ததும், மொபைல் எடுத்தோனே முதல்ல Instaக்குள்ள தான் போவான். காலைல எழுந்ததும் WhatsAppல ஸ்டோரி போட தான் அவன் நிம்மதியே ஆவான். அந்த Instagram வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி போடணும். ஒரு ஸ்டோரி போட்டா தான் அன்னைக்கு நாளே ஃபுல்ஃபில்லா இருந்த மாரி இருக்கும். அப்பப்போ ஃபோட்டோ எடுக்குறது, ஸ்டோரி போடுறது, நெறைய அப்டேட் குடுத்துருப்பாங்களான்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அது மாரி தான் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணலாம். அப்புறம் 1 மினிட் வீடியோ அப்லோட் பண்ணலாம். இப்படியே படிப்படியா போய் போய் இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணலாம். அப்படின்ற மாரி அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாரி அப்டேட்லாம் குடுத்துருந்தாங்க. அது முடிஞ்ச பிறகு இப்போ ஒரு 5 அப்டேட் குடுத்துருக்காங்கள். என்ன அப்டேட் அப்படின்றத ஒவ்வொன்னா பார்த்துருவோமா? சரி ஓகே. முதல் அப்டேட் என்னன்னா, வாட்ச் ஹிஸ்டரி. வாட்ச் ஹிஸ்டரி அப்படின்றது நீங்க நினைக்கிறது தான். அதாவது YouTubeல இருக்கிற வாட்ச் ஹிஸ்டரி தான். இப்போ நம்ம வந்து Instagram யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. சிலது ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பா. ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது டக்குனு அந்த வீடியோ நம்ம பார்க்கணும். ஐய்யயோ! மிஸ் பண்ணிட்டோமே! அதாவது நான் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிருப்பான். நான் டக்குனு என்ன பண்ணுவோம், சைடுல இருந்து தள்ளிவிட்டு போயிருவோம். மறுபடியும் அத பார்க்க முடியாது. அடடா! போயிருச்சேன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்க முடியாது. ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஆனா, நம்ம இந்த வாட்ச் ஹிஸ்டரில போனோம்னா, அந்த வீடியோஸ்லாம் இருக்கும். நம்ம லாஸ்ட்டா என்னென்ன போஸ்ட் பார்த்தோமோ, என்னென்ன வீடியோ பார்த்தோமோ, எல்லாம் அந்த வாட்ச் ஹிஸ்டரி அந்த ஆப்ஷன்ல வந்து இருக்கும். அந்த வாட்ச் ஹிஸ்டரி ஆப்ஷன் வந்து இப்போ குடுத்துருக்காங்க. "டேய் நிறுத்து, ஏற்கனவே இந்த ஆப்ஷன் உள்ள இருக்கு" அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. அந்த இன்சைட்க்குள்ள போனீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் இருக்கு Instagramல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி அதாவது யுவர் ஆக்டிவிட்டீஸ் அதுல போனீங்கன்னா, செட்டிங்ஸ்ல போயிட்டு யுவர் ஆக்டிவிட்டீஸ் போனீங்கன்னா, அதுல என்ன இருக்கும்? யுவர் லைக்ஸ், கமெண்ட் லைக் பண்ண வீடியோவும், கமெண்ட் பண்ண வீடியோ, போஸ்ட் இது மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனா, நீங்க சும்மா ஸ்க்ரோல் பண்றதுல அதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. அத நம்ம இனிமேல் பார்க்கலாம். அது வந்து வாட்ச் யுவர் ஹிஸ்டரி ஓகேவா? அதுல பார்க்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இது இல்லாம 2வதா ஒரு ஆப்ஷன் 2வதா ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, Instagram தொழில்நுட்பத்துல ஏஐ ரொம்ப யூஸ் பண்றாங்க. அந்த ஏஐய ஒரு படி மேல உயர்த்தி என்ன பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்ப்பு அந்த வீடியோ வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷ் வீடியோவ நீங்க தமிழ்ல கூட பார்க்கலாம். இந்த தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்கற மாரி. ஹிந்தி வீடியோவையும் தமிழ்ல பார்க்கலாம். மலையாள வீடியோவையும் தமிழ்ல பார்க்கலாம். அதர் லாங்குவேஜ் எந்த வீடியோ வந்தாலும் தமிழ்லயும் பார்க்கலாம். தமிழ்லருந்து மத்த லாங்குவேஜ் சொல்லிட்டு இந்த மொழிபெயர்ப்பு பரிமாற்றம் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது 2வது முடிஞ்சுது. இதுக்கப்புறமா ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இன்னொரு அப்டேட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஐன்னா யூசர் இன்டர்ஃபேஸ். ஏஐ மாரி. அது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அது மாரி யூசர் இன்டர்ஃபேஸ். இதுல என்ன பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி மொபைல்ல Instagramல இருந்திருக்கு. இது ஒரு அப்டேட் மேல குடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஃபிரெண்ட்ஸ் மேப் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஃபிரெண்ட்ஸ் மேப் அடடா! இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சதுங்க. நான் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். ஃபிரெண்ட்ஸ் மேப் அப்படின்னா, இப்ப நான் ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் பண்றேன். எங்க இருக்கன்னு கேட்டா, நான் வந்து பொய் சொல்லுவேன். நான் அங்க இருக்கேன், இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாத்தணும். ஆனா, அந்த ஃபிரெண்ட்ஸ் மேப்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க, இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட் அங்கருந்து மெசேஜ் பண்றான் அப்படின்னா, நம்ம இங்கிருந்து அவன் எங்க இருக்கான், என்ன பண்ணிருக்கான், அத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்றேன், ஓடவும் முடியாது, ஒளிய முடியாது அப்படின்ற இந்த ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் மேப்பு. இதனால எங்க போனாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம அடுத்து வந்து ஃப்ரெண்ட் ரீல்ஸ். ஃப்ரெண்ட் ரீல்ஸ் இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க. ஃப்ரெண்ட் ரீல்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலா இன்ஸ்டா யூஸ் பண்ணும்போது, சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். அதில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருப்பானுங்க. எங்கேயோ ஒரு ஃப்ரெண்ட் ரியாக்ட் பண்ணியிருப்பான். ஓகே இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அத பார்த்து விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி இடையில ஏதோ ஒரு டைம் தான் வரும். ஆனா இந்த இதுல ஆப்ல அப்படி இல்ல. அதாவது இந்த அப்டேட்ல அப்படி கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு, ரீல்ஸ் அப்படின்னு தனியா ஒரு ஆப்ஷனே இருக்கு. அதுக்குள்ள போனோம்னா, நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவைங்கலாம் எந்தெந்த வீடியோக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்களோ, அதெல்லாம் போய் நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரீல்ஸ் அந்த அப்டேட்ட போய் பார்த்துக்கலாம்.
சப்போஸ் நமக்கு ரீல்ஸ் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு, போஸ்ட் பார்த்து பார்த்து போர் அடிச்சு அப்படின்னா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரீல்ஸில் போவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா நமக்கு அப்படியே டைம் பாஸ் ஆகும். இதுதான் 4வது ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் யுவர்ஸ் அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆட் யுவர்ஸ் இது என்னன்னா கேட்குறீங்களா? ஆல்ரெடி நம்ம ஸ்டோரி போடும்போது அதிலேயே மேலே நம்ம ஒருத்தர் ஸ்டோரி போட்டு ஆட் யுவர்ஸ் கொடுத்தோம்னா இன்னொருத்தர் போடுவோம். அப்படி இன்னொருத்தர் ஆட் யுவர்ஸ் கொடுத்தா அவங்களோட ஃபோட்டோ போடும். அந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அது வந்து நம்ம டைப் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து ஒரு ஸ்டிக்கராகவே கன்வே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டிக்கர் ஆட் யுவர்ஸ்னு ஸ்டிக்கர் இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணலாம், சும்மா ஒரு டைட்டில் ஆட் யுவர்ஸ்னு ஸ்டிக்கர் மேலே போட்டு நம்ம ஸ்டோரியில் போட்டு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி போட்டுருந்து வச்சுங்க. ஓகே, அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை எடுத்து மேலே ஆட் யுவர்ஸ் டச் பண்ணிங்கன்னா ஓகே எங்கள் வீட்டில் அந்த சாப்பாடுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓகே. அடுத்தவனு போயிடும், அவனு ஆட் யுவர்ஸ் கொடுத்தோன்னா எங்கள் வீட்டில் எந்த சாப்பாடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொருத்தரும் ஆட் யுவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன பண்ண லெட்டரில் இருந்துச்சு, இப்போ வந்து ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல விதமான அப்டேட்டு கொடுத்துட்டே தான் இருந்திருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க, இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல நியூஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அதாவது நட்பாக பழகிய இவர்கள் பிறகு காதலாக மாறியதில் பெரிய பஞ்சாயத்தில் முடிந்தது. இந்த மாதிரி நிறையா நியூஸ் படிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அதில் யாருன்னே முன்ன பின்னே தெரியாது. அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, நேரில் மீட் பண்ண சொல்லிட்டு இதனால நிறைய ஒரு என்ன சொல்கிறது 18+ அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கையில் நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, இன்ஸ்டாகிராம்லாம் பயன்படுத்த வேணாம், அதெல்லாம் பதிவிறக்க பண்ண வேணாம், அதெல்லாம் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம இன்ஸ்டாகிராம் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கப்பா, நாங்கள் அப்டேட் மேலே அப்டேட் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது மேலே குற்றச்சாட்டு இருக்கிறவங்க ஒரு 3% தான் இருக்காங்க. ஆனால் இதை வந்து நம்ம பயன்படுத்துகிற மக்களை பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஸ்டாகிராமுக்கு அடிமையானவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 97% இந்த மாதிரி இருப்பாங்க. அந்த 97%ல் நானும் ஒருத்தர் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? சரி ஓகே, இந்த அப்டேட்டில் 5 அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அப்டேட் வாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, இது இல்லாமல் இந்த மாதிரி அப்டேட்லாம் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.